இந்த ஒரு ட்ரிக் மட்டும் தெரிஞ்சா நீங்களும் ஈஸியா வீட்டிலேயே லட்டு செய்யலாம். 1/2 கிலோ மாவுக்கு எனக்கு எத்தனை லட்டு வந்துச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்றேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ கடைசியில சொல்லியிருக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். 1/2 கிலோ மாவுல எனக்கு கரெக்டா இந்த கப்ல 4 கப் வரும். 4 கப் 1/2 கிலோ மாவுக்கு கரெக்டா 4 கப் வரும். நான் அளந்துதான் போட்டுப்பேன். ஏன்னா ஒரு சில டைம்ல நம்ம கொஞ்சம் கூட வரும் குறைய வரும் அப்படின்றதுனால, ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாக்கெட் பிரிச்சு இருந்தது அப்படின்றதுனால சரி அளந்தே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அளந்தே போட்டுக்கிட்டேன். 4 கப் வந்துச்சு. ஏன்னா சக்கரை அளந்து போடணும்ல, அதனாலதான் நம்ம அளந்து போட்டுக்கிறது, இல்லைன்னா மொத்தமா கூட போட்டுக்கலாம். அப்புறம் போட்டு கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டேன். நான் சோடா எல்லாம் போடல. ஏன்னா சோடா போட்டா எண்ணெய் நிறைய குடிக்கும் அப்படின்றதால, ஏன்னா எனக்கு இதுக்கு முன்ன செஞ்ச அனுபவம் இருக்கு அப்படின்றதால நான் சோடா போட மாட்டேன். ஏன்னா ஒரு முறை நம்ம செஞ்சு அதை ஒரு இது அனுபவிக்கும் போது மறுபடியும் அந்த தப்பை நம்ம திருத்திக்கணும். கொஞ்சமா நல்லா அந்த பீட்டர்ல ஃபர்ஸ்ட் உப்பு போட்டு கலக்கிட்டு கட்டி இல்லாம அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த பதத்துக்கு நம்ம கலக்கி எடுத்துக்கணும். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சு நல்லா கொஞ்சம் அகலமா இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு வீட்டுல இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுட்டா ஒரு வாரம் ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது. அது மோஸ்ட்லி இனிப்பு பிடிக்காத பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கடையில போயிட்டு அப்பப்ப வாங்குறதோட நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இருக்கும். பசங்களுக்கு வேணும் போது அவங்க 1-2 எடுத்துப்பாங்க, நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவாங்க. எண்ணெய் ஊத்தி வச்சுட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளே இதுக்கு சர்க்கரையும் எடுத்துக்கணும். 4 கப் மாவுக்கு 3.5 கப் சர்க்கரை போடுறேன். இந்த கப்ல தான் அளந்து போட்டேன். சர்க்கரை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி அது நம்ம கொதிக்க விட்டுலாம் ஒரு பக்கம். இதுக்கு இந்த சர்க்கரை பாவு காசுறதுக்கு பதம் எல்லாம் தேவையில்ல, சும்மா அந்த ஒரு கம்பி பதம் அப்படின்னு நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே அந்த சர்க்கரை கரைஞ்சி சும்மா ஒரு கொஞ்ச நேரம் கொதிச்சாவே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே 5 நிமிஷம் கூட தேவையில்ல, ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சாவே அது பாவு ரெடி ஆயிரும். அதை எடுத்து அந்த பக்கம் நம்ம வச்சுட்டோம். இப்ப சர்க்கரை கலக்கி விட்டு இப்ப எண்ணெய் காஞ்சிக்கிச்சு. இப்ப நம்ம பூந்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஊத்தி அனல் கொஞ்சம் நல்லா ஃபுல் அனல்ல வச்சு தேய்க்கணும். ஏன்னா அனல் கம்மியா வச்சுட்டா வச்சுக்கோயேன், அது பூந்தி சப்ப சப்பையா வந்துடும், நம்மளுக்கு குண்டு குண்டா வராது. அதனால அனல் வச்சுட்டு இல்ல தேய்க்கத மாவு ரொம்ப தண்ணியா போயிட்டாலையும் எண்ணெய் நிறைய இழுத்துரும். மாவு ரொம்ப கெட்டியா இருந்துட்டாலையும் மாவு நம்ம தேய்க்கும் போது அது கீழே இறங்காது. அதனால மெயினா மாவு கரைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி நான் இதுல சேர்த்துருந்தா சோடா எல்லாம் போடல, வெறும் உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். நம்ம இந்த இது போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சில மாவு கரைச்சோம்னா சூப்பரா வந்துடும். அவ்வளவுதான். இப்ப தேய்ச்சி விட்டேன். உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் அந்த பூந்தி ஒவ்வொன்றும் என்ன அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதுல நான் மெயினா ஃபுட் கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. கடைகளை தான் ஃபுட் கலர் ஆட் பண்றாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுட் கலர்ல ஆட் பண்ணல. பூந்தி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பூந்தி ரொம்ப முருகலா விட்டுக்கூடாது. முருகலா விட்டா வச்சுக்கோங்க அது காராசாயிரும், பூந்தி ஆகாது, நம்ம சாப்பிட்ற மிச்சர் மாதிரி ஆயிடும். அதனால நம்ம பூந்தி தேய்ச்சி ஒரு 3-4 நிமிஷத்துல அது வெந்துரும். அப்படி 3-4 நிமிஷம் வெந்த உடனே நம்ம மறக்காம அதை எடுத்துடணும். அப்படி கொஞ்சம் இன்னும் ஒரே நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டா கூட அது நல்ல முருகலா வந்துடும், நம்மளுக்கு காரா சாப்பிடறலாம் அந்த மாதிரி ஆயிடும். அப்போ பூந்தி நம்ம லட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் வறுக்குன்னு இருக்கும். நம்ம நார்மலா சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் லட்டு. இது கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பூந்தி நம்ம உண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் சரியே சேராது, அந்த மாதிரிதான் ஆயிடும். இப்ப நாங்க போட்ட உடனே எடுத்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் விட்டேன், உடனே எடுத்துட்டேன். அந்த பக்கம் பாவும் சிம்ல வச்சுட்டேன். இதே மாதிரி இருக்கிற மாவு ஃபுல்லா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வேலைதான், ஈஸி தான், செய்யறது ஈஸி, ஆனா கொஞ்சம் வேலை. அதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நான் எடுத்துட்டேன். இதுல இந்த வேலையே பூந்தி தேய்க்கிறது, பூந்தி அந்த லட்டு கலக்கி வச்சு பிடிக்கிறது, இதுதான் வேலையை. எல்லாத்தையும் ஒரு வழியா போட்டு எடுத்துட்டேன். நான் 1/2 கிலோ மாவு தான் போட்டேன். இதுல எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாவும் இந்த பக்கம் நல்லா அடுப்பு நல்லா ஆஃப் பண்ணிட்ட முன்னே, அதுக்கப்புறம் திரும்ப கடைசியில கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடுப்பு பத்த வச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சூடா பாவு ஊத்தினாதான் அந்த பூந்தி நல்லா அப்சர்வ் பண்ணும், இல்லைன்னா வச்சுக்கோயேன் அது அப்சர்வ் பண்ணாது, அந்த பாவு ஆரிசுனா. அதனால நல்லா உறிஞ்சாது. அதனாலதான் மறுபடியும் கொஞ்ச நேரம் சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்ல முந்திரி திராட்சை அந்த சூடான எண்ணெயில நான் பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு சிலர் நான் நெய்யில பொரிக்கிறேன், அதுல பொரிக்கிறேன், நம்ம இருக்கிற ரியால் என்னவோ அதையும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில பொரிச்சுக்கன்னா அந்த பாவு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த பூந்தி வேற பாத்திரத்துக்கு மாத்தி, ஏன்னா இதுல நம்ம காத்து போயிடும், சீக்கிரமா ஆறிடும் அப்படின்றதுனால வேற பாத்திரத்துக்கு கொஞ்சம் மாத்தி அந்த பாவுல ஊத்தி நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன். 10 நிமிஷத்துல 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டா நம்மளுக்கு உண்டை பிடிக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் இருக்கிற பாவு பூரா ஊத்திக்கினா நான் கரெக்டா இருக்கும் எனக்கு பாவு. அந்த பாவு
காசு வந்து ஒரு சிலர் வந்து சரியா போடுவாங்க. நான் வந்து 4 கப் மாவு எடுத்துக்கிறதுக்கு 3.5 கப்பு சர்க்கரை போட்டு பாவு காசுனா அது கரெக்டா வந்து எனக்கு சரியா போச்சு. அதே மாதிரி போட்டு நல்லா கலக்கிட்டேன். அந்த பாவு நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கு அடியில, அதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது நல்லா போட்டு கலக்கிட்டு இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சீக்ரெட் சொன்னது இதுதான். நிறைய பேர் வந்து மிக்சில அரைச்சி போடுவாங்க அதை உண்டை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்தப்ப இந்த மாதிரிதான் செஞ்சாங்க. அப்ப பாதாம் பவுடர் வாங்கும்போது எனக்கு தெரியாது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட நான் கேட்டப்ப சொன்னாங்க, இது வந்து அந்த உண்டை செய்யறதுக்கு இது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நானும் கத்துக்கிட்டேன். அந்த மெயினான சீக்ரெட் வந்து இதுதான். நிறைய பேருக்கு வந்து அந்த உண்டை சேராது, பிரிஞ்சு போயிடும் உண்டை பிடிக்கும் போது. இந்த பாதாம் பவுடர் போட்டு நம்ம கலக்கி விட்டுட்டோம்னா வச்சுக்கோயேன், அந்த பாவு போட்டு நல்லா கலக்கி விட்டோம்னா அந்த உண்டை செய்யறதுக்கு வந்து உண்டை பிடிக்கிறது நல்ல ஒரு இது வரும். நம்ம இந்த செய்யற வரைக்கும் கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பொறுமை இருக்கிறதுல. நம்மளும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தோம். எங்க பையன் வந்து அங்க ஊத்தி கலக்கிறதுக்கு முன்னே வாரின்னு போயிட்டான். எனக்கு இதெல்லாம் பார்க்கவே நம்ம சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வருது. ஒரு வழியா நல்லா கலக்கி ஒரு 10 நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். அந்த பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம், சூடு ரொம்ப ஆற வரைக்கும் விடக்கூடாது. நானு இதை மூடி வச்சுட்டு அடுத்து வந்து வேலை பார்க்க போயிட்டேன். நாட்டு வேலை முடிச்சுட்டு வந்து சேர்த்துக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நல்லா ஊறிட்டு இருந்துச்சு ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எடுத்து நம்மளுக்கு வேணுன்ற சைஸ்ல உண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். எங்க பையன் கடையில வாங்கின்னு வருவான். நான் பிடிக்கிற உண்டையில ஒரே வாய் கூட பத்தாது, அது 5 ரூபாயும். அதுக்கப்புறம் செய்யவே எங்க பையன் வந்து உண்டை பிடிக்கிறதுக்கு முன்னே ஒரு 4-5 உண்டை காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வேலையா எல்லாத்தையும் உண்டை பிடிச்சி வச்சுட்டேன். எனக்கு 1/2 கிலோல ஒரு 55 லட்டு வந்துச்சு, மீடியம் சைஸ்ல. நம்ம ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம். ஒரு வழியா எல்லாத்தையும் செஞ்சாச்சு. 1/2 கிலோல 55 லட்டு வந்துச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.